நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நாம் எந்த விஷயத்தை குறித்து விவாதிக்க போகிறோம் என்பது குறித்து பார்க்கலாம். இருக்குங்களா, அந்த இதில் வந்து மதுரை சேர்த்து வந்து இடித்து அந்த கிராஸில் வந்துச்சு. அந்த கிராஸில் வரும்போது அங்கேருந்து ஆட்டோ மேலாம் அடிச்சுட்டு வந்து லாஸ்ட் இந்த ஆட்டோ தான். இந்த ஆட்டோவை அடிச்சு உடனே கீழே கவுந்துக்குச்சு. கீழே கவுந்தோடனே அப்படியே நின்று போயிடுச்சு. அதுதான் மற்றது எல்லாம் நசிங்கி போயிடுச்சு. எல்லாம் உள்ளே எல்லாம் வந்து ஆளுங்க ஆட்டோலாம் வந்து இப்போ டெய்லியும் விட்டு படுத்துக்குவாங்க. இங்கே தான் வந்து லைனாக விட்டு படுத்துக்குவாங்க. இது இந்த இதில் வந்து அவங்க குடிச்சிட்டு வந்தானுங்களா இல்லைன்னு தெரியல. பார்க்கும்போதெல்லாம் எகிரி குச்சி அண்ணாண்ட ஓடுறானுங்க. ஓட உடனே போலீஸார் வந்து பிடிச்சி போயிட்டாங்க. அடி 8 பேருக்கு அடி. சென்னை கத்தீட்ரல் சாலையில் அதிகாலையில் ஆட்டோவில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த ஏறக்குறைய 15 பேர் ஆட்டோவில் படுத்து கொண்டிருக்கிறார்கள். குடி போதையில் வந்த சொகுசு கார் ஒன்று அந்த 15 ஆட்டோக்கள் மீது மோதி ஆறுமுகம் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். ஏறக்குறைய 12 ஆட்டோ ஓட்டுநர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த காரை ஓட்டி வந்த 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு சல்மான் கான் தொடங்கி ஆடிக்கார் ஐஸ்வர்யாவிலிருந்து கடந்த மாதம் நடிகர் அருண் விஜய் வரை குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படுகிற சர்ச்சைகளும் மரணங்களும் தொடர்கதையாகி வருகிற சூழலில் மீண்டும் ஒரு சம்பவம் தமிழகத்தினுடைய தலைநகரில் அரங்கேறி இருக்கிறது. ஏறக்குறைய 15 ஆட்டோக்கள் பறந்து போய் விழுந்திருக்கிறது. 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார் முற்றிலுமாக கிழித்து போடப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த வேகத்தில் கார் ஓட்டி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த நிகழும் சம்பவங்களுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைப்போம் என்கிற கேள்விக்கான பதிலை இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக 4 முக்கியமான ஆளுமைகள் நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களை அறிமுகப்படுத்தலாம். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ரவீந்திரன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். ரவீந்திரன் அவர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் டான் அசோக் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் அசோக். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற குறிப்பிட்ட கத்தீட்ரல் சாலையினுடைய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்திலிருந்து கார்த்திகேயன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். மாற்றம் இந்தியா பத்திரிகையினுடைய ஆசிரியரும் சமூக செயற்பாட்டாளருமான நாராயணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் நாராயணன் சார். கார்த்திகேயன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன நடந்தது அன்னைக்கு? அன்னைக்கு வந்து வரதன்ன்றவர் எங்கள் ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுறவர். அவர் வந்து எப்பவுமே வாரத்தில் ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு போவார். ஏன்னா வீடு திருவருக்காடுன்றதுனால டெய்லியும் ஆட்டோ ஓட்டுவார். ஆட்டோ ஓட்டிட்டு நைட்டில் எப்பவுமே அந்த இடத்துல படுப்பார். அந்த இடத்துல எப்பவுமே அப்படி தான் நடந்துகிட்டு இருந்து. ஆனால் அன்னைக்கு இன்சிடெண்ட் ஆனப்போ கரெக்டாக ஒரு 3:30 மணி இருக்கும். இவர் உள்ளே படுத்துட்டு இருக்கிறார். ஆனால் 3:30 மணிக்கு வேகமாக வந்த காரு அங்கே இருக்கிற ஆட்டோவை அடித்து, எல்லா ஆட்டோவும் கிட்டத்தட்ட ஒரு 13 ஆட்டோ அடித்து எல்லோரையும் தூக்கி வீசப்பட்டது. எங்களுக்கு வந்து காலையில் எங்களுக்கு வந்து ஃபோன் வந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், எங்கே அட்மிட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னா பாதி பேர் வந்து ராயப்பேட்டாவில் நாங்கள். ஸோ 2 பேர் எமர்ஜென்சியாக ஜிஹெச் கூட்டின்னு போயிருக்காங்கன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு ராயப்பேட்டா போயிட்டு விசாரித்ததில் பேரை சொன்ன உடனே எங்களுக்கு பயமாகி போச்சு. அவருக்கு ஆட்டில் அடி, அவருக்கு வந்து மண்டையில் அடி, ரொம்ப சீரியஸாக இருக்கார். அவர் ஜிஹெச் கூட்டின்னு போயிருக்காங்க. அவர் வரதன். ரொம்ப பயந்துட்டோம். சரின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணோம், எல்லாருமே ஜிஹெச்சுக்கு போனோம். ஜிஹெச்சுக்கு போனோடனே எங்கே இருக்காருன்னு தேடுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் போய் பார்த்த உடனே அங்கே போய்ட்டு படுத்துட்டு இருந்தார். வரதனான்னு கையை வச்சு அப்படி தொட்ட, கார்த்தி அப்படின்னாரு. எங்களுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. என்னென்ன ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே அப்படியே பேசண்ட்டே திருப்பி பேசுகிறாரு. என்னோடய ஆட்டோ என்ன ஆச்சு, என்னோடய உள்ள பொருள்லாம் இருக்குது, ஃபோன் என்ன ஆச்சு, இது தான் சொல்கிறார். ஆனால் அதெல்லாம் பையன் போயிருக்கானா, சாஸ்திரி நகரில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையன் எடுத்துகிட்டு வந்துடுவான். சரி, அப்புறம் பேசுகிறேன். என்னென்னா டாக்டர் என்ன பண்ணாங்க, ஒன்றுமே தெரில கார்த்தி. சரி, ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுறாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றிருக்காங்க கார்த்தி. சரி, அடிபட்டுருக்குதுண்ணா, இதெல்லாம் வந்து பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டேன். எதுவுமே பார்க்கல கார்த்தி. அப்படி திருப்பி மயக்கம் போட்டார். சரி, அப்புறம் திருப்பியும் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எழுப்புறேன். திருப்பியும் அதே தான் பேசுகிறாரு. மண்டையில் அடிபட்டுக்குதான்னு கேட்டால் மண்டையில் அடிபட்டுது. அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு டாக்டர் எல்லாம் பார்ப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்க பையன் ஃபார்மாலிட்டி போலீஸ் ஸ்டேஷனில் ஃபார்மாலிட்டிக்கெலாம் முடிச்சுட்டு வந்துட்ட உடனே அதுக்கப்புறம் இங்கே தம்பி பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திருப்பி ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறாப்புல பையன் ஃபோன் பண்ணுறான். அண்ணே, நாங்கள் அப்பாவை வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறோம். ஏன் இன்னும் எதுவுமே உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணலையா, இங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஏன் பண்ண மாட்டேங்கன்னு கேட்டால் இல்லை கூட்டின்னு போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆட்டோ டிரைவர் யாருக்காக இருந்தாலும் ஒரு பொது மக்களுக்கு ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா வேறு எங்கே பார்க்குறது? அன்னடா காட்சி. கார்த்தி, தொடர்ந்து பேசலாம். நாராயணன் சார், நாம் இதற்கு குறித்து பல விவாத நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறோம். இந்த குடித்து விட்டு வண்டி ஓட்டுவது அப்படிங்கிறது ஒரு தடுக்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு ஒவ்வொரு முறை பேசினாலும் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது வண்டி ஓட்டுகிறவர்கள் ஏழையா பணக்காரனா என்பதை பொறுத்து தான் சட்டத்தினுடைய தீர்ப்பு இருக்குமா? அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
குடித்துவிட்டு ஓட்டுவது என்பது ஒரு பெரிய சமூக குற்றம். அந்த சமூக குற்றம் வந்து இயல்பாக தினசரி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6500 சாராய கடைகள் இருக்கின்றன. ஒரு 500 கடை மூடிட்டான்னு சொல்கிறாங்க. ஒரு சராசரியாக 6500 கடைகள் எல்லாத்துலேயுமே பார் இருக்குது. அங்கீகாரம் செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத பார்கள் நடந்து இருக்கின்றன. அதுபோக லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்லேருந்து ஆரம்பித்து பல்வேறு கிளப்புகள், அதோடு பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து ஆரம்பித்து 3 ஸ்டார் ஹோட்டல் எவ்வளவோ கடைகளில் பார்கள் இருக்குது. நீங்கள் சராசரியாக ஒரு பார்லேருந்து 100 பேர் கிளம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக குற்றத்தை தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் வந்து இப்படி குடித்துவிட்டு போகும்பொழுது அந்த வெடிகுண்டுகள், உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது, டெல்லி உயர்நீதிமன்றம், இந்த மாதிரி மனித வெடிகுண்டுகள் வந்து தினசரி லட்சக்கணக்கான மனித வெடிகுண்டுகள் தமிழகத்தில் கிளம்பி போய்கிட்டு இருக்குது. இந்த மனித வெடிகுண்டுகள் நீங்களே சொல்கிற மாதிரி ஏழை பணக்கார படித்தவன் படிக்காதவன் எல்லோருமே இந்த சமூக குற்றத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்துவதற்கான அரசியல் உறுதி பல விவாதங்கள் நடந்திருக்கு. உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் என்று கூறுகின்றன. மாநில அரசுகளும் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்கிறாங்க. மத்திய அரசும் சாலை பாதுகாப்பு குழுமங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன, சாலை பாதுகாப்பு கொள்கை உருவாக்கிட்டு இருக்கின்றன. இந்த மாதிரி பல சட்டங்கள் வந்தாலும் அந்த கடுமையான சட்டம் என்பது கொண்டு வரப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த வழக்குகள் வந்து பல ஆண்டுகள் இழுத்தெடுத்து கொண்டிருக்கின்றன. மூன்றாவது முக்கிய காரணம், பல விபத்துக்களில் வந்து குடித்துவிட்டு ஓட்டுவதாக எஃப்ஐஆரை போடுவதில்லை. ஏனென்றால் அப்படி போட்டாங்க என்றால் அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்டவருக்கு அந்த இன்சூரன்ஸ் கிடைக்காது என்பதனாலே பல விபத்துக்கள் வந்து குடித்துவிட்டு ஓட்டும் விபத்துக்களாக இருந்தாலும் அவை அப்படி பதிவு செய்யப்படுவதில்லை. ஹை ப்ரொஃபைல் இரவு நேரத்தில் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். கட்டாயம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து நேஷனல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க, தேசிய சாலை ஆய்வு கழகம், அவர்களுடைய ஆய்வில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3இல் 1 தேசிய நெடுஞ்சாலைகளிலும் மாநில நெடுஞ்சாலைகளிலும் வண்டி ஓட்டுபவர்களில் 3இல் 1 வந்து குடித்துவிட்டு ஓட்டுவதாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்கள். அப்போ இன்றைக்கு நிலைமை எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சமூக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தில் இந்த மாதிரி போகும்போது என்னன்னா, இந்த மாதிரி கிளப்லேருந்து போகும்போது ரேஷ் டிரைவிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க வந்து விபத்து ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் தப்பித்து போவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிற போது அந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் மட்டும் நமக்கு ஒரு சினிமா ஸ்டாரோ இல்லை இந்த மாதிரியான பணக்காரர்களோ ஆடி கார் இந்த மாதிரி வர்ற போது மட்டும்தான் அது வந்து ஊடகங்களில் பதிவு செய்யப்படுகின்றன. லாரி ஓட்டுபவர்கள், ஆட்டோ ஓட்டுபவர்கள், பஸ் ஓட்டுபவர்கள், மோட்டார் பைக் ஓட்டுபவர்கள் உட்பட பலர் வந்து தினசரி குடித்துவிட்டு ஓட்டு விபத்துக்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இறக்கின்றார்கள், மற்றவர்களுக்கும் ஆபத்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வந்து அரசியல் உறுதி வந்தால் மட்டுமே இது ஒரு பெரிய இயக்கமாக கொண்டு போக முடியும். தொடர்ந்து பேசலாம் நாராயணன். இந்த சம்பவத்தில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய மனைவியையும் மகளையும் 4 மாதங்களுக்கு முன்பாக இழந்திருந்த ஆறுமுகம் என்பவரும் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய இன்னொரு மகள் தற்போது தாய் தந்தை இல்லாத ஆதரவற்றவராக விடப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் அடுத்து மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறவர் வரதன். அவரை நம்ம தொடர்பு கொண்ட போது குறைந்தபட்சமாக இந்த சம்பவத்தினுடைய வலியை ஊடகங்களில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறவரை நாம் தொடர்பு கொண்டோம். வரதன், இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? அன்றைக்கு அந்த சம்பவம் எப்படி நடந்தது, அதை பத்தி உங்களால இப்ப பேச முடியுமா? முடியும் சார். என்ன நடந்தது சார் அன்னைக்கு? அன்றைக்கி நடந்தது எனக்கு தெரியாது சார். நான் 3:30 மணி இருக்கும்னு நான் சொல்கிறாங்க சார். நான் ஒரு 11 மணி எப்போ படுக்கிற மாதிரி போய் படுத்துட்டேன். எழுந்து பார்க்கும்போது ஆம்புலன்ஸில் என்னை தூக்குறது தான் எனக்கு சார் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. எப்படி வந்து இடிச்சாங்க என்னன்னு உங்களுக்கு தெரியும்? ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போய்ட்டு ராயப்பட்டான்னாங்க, அப்புறம் ஜிஹெச்னாங்க. அது தெரியாது சார், சுத்தமாக தெரியாது. உங்கள் ஆட்டோ என்னாச்சு? உங்கள் கூட இருந்த சகோதரர்? எனக்கு தெரியாது, ஃப்ரெண்டுங்க சொல்லி தான் தெரியும். உங்க கூட இருந்த மற்ற நபர்கள் என்ன ஆனாங்க? அந்த ஆட்டோ என்னாச்சுங்கிறது உங்களுக்கு எதுவுமே நினைவு? ஒருத்தர் என் கூட இட்டுன்னு வந்தவங்க செத்துட்டாங்கன்னு சொன்னேன். பொதுவா நீங்க அந்த எதுவுமே இல்லை, தெரியாது சார். இப்போ மறுநாள் தான் எனக்கு எல்லாமே தெரியும். என் ஆட்டோ ஒன்று சொல்லுங்க. பொதுவா கத்தீட்ரல் சாலையில அந்த நீங்க எப்பவுமே நிக்கிற ஆட்டோ ஸ்டாண்டு தானே அது? இல்லை சார், அது வந்து சிஎம் ரூட்டு. அது வந்து பார்க்கிங் ஏரியா. எப்போவுமே வண்டி நின்றுட்டு தான் இருக்கும். நைட்டில் வந்து நாங்கள் இருப்போம், பகலில் காருங்களாம் நிற்கும். சிஎம் வரும்போது மட்டும் அதை கிளியர் பண்ணிடுவாங்க. மற்ற நேரத்தில் எங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது, ஓரமாக தான் இருப்போம். ரோட்டுக்கு அதுவும் சம்மந்தம் இருக்காது. இப்போ சென்னை மாதிரியான நகரங்களில் வருஷமாக நாங்கள் இங்கே படுப்போம். ரொம்ப பேர், ஒன்று கொஞ்சம் பேரில். இப்போ சென்னை மாதிரியான நகரங்களில் இரவு நேரங்களில் இந்த பார்களில், நட்சத்திர விடுதிகளில் குடிச்சிட்டு வெளியில் வர்றவங்க ரேஷ் டிரைவிங் பண்ணுறாங்கங்கிற தகவல் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்துருக்கோம் சார். போலீஸும் பிடிச்சிருக்கு சார் அவங்கள ஏற்கனவே.
அந்த இடத்துல ரேஸ் விட்ருக்காங்க, அதையும் பார்த்துருக்கோம். அதையும் போலீஸ் பிடிச்சிருக்காங்க. அதையும் மீறி இவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. ஒன்றும் கேட்க முடியல. யாரை போய் கேட்குறது? போலீஸும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம், அவங்களும் கண்காணிச்சு தான் இருக்காங்க. மிஞ்சி போனால் 3:30 மணின்றது ரொம்ப நாங்கள் கிளம்புற நேரம். அது நாங்கள் 4 மணிலாம் கிளம்பிடுவோம் அங்கேருந்து. அந்த டைமில் எடுத்து விட்டால் என்ன சார் ஆகுது? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சம்பவத்துக்கு பிறகு காவல் பிடிச்சிட்டு வந்தான், எப்படி வந்தான்னு யாருக்குமே தெரியலீங்களே. எல்லாம் நல்ல தூக்கத்தில் இருக்கிறோம். இந்த சம்பவத்துக்கு பிறகு காவல்துறை தரப்புல இருந்து உங்க மீது உங்களை பத்தின விசாரணை ஏதாவது மேற்கொள்ளப்பட்டுதா? உங்ககிட்ட தகவல்கள் ஏதாவது கேட்டாங்களா? என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி? வந்து ஆமாம் சார், வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்டாங்க. ஒரு 4-5 பேர் வந்தாங்க லைனாக. என்ன நடந்து கேட்டாங்க. தெரில சார், இதான் நடந்தது. உங்கள்கிட்ட சொன்னதான் அவர்கிட்டே சொன்னோம். உடம்பு எப்படி இருக்குதுனாங்க. வலி தான் சார், ஃபுல்லாக கை அடிப்பட்டு கிராக் ஆகிருக்கு, உடஞ்சிருக்குதுன்னு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லல. உங்களை கொண்டு போய் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் சேர்த்த பிறகு எதற்காக அரசு மருத்துவமனையில இருந்து வெளியில வந்தீங்க? மட்டும் கொடுக்கல சார். அரசு மருத்துவமனையில் எதற்காக வெளில வந்தீங்க சார்? நான் சொல்கிறேன் கேளுங்க சார். நியாயப்படி இட்டுன்னு போனாங்க. ரொம்ப சீரியஸ் சொல்லிட்டு எங்களை ஜிஹெச் இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு போன பிற்பாடு எல்லாம் ஸ்கேனிங் எடுத்தாங்களே தவிர வேறு ஒன்றுமே மாத்திரை மருந்து எதுவுமே கொடுக்கல சார். எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் வந்த பிற்பாடு, எங்கள் வீட்டில் என் பையங்கெல்லாம் வந்த பிற்பாடு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் சார், சாப்பிட்றதுன்னு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இதே தான் சொல்லின்னு இருந்தாங்களே கண்டி. ஒரு ஊசி போடல, ஒரு மாத்திரை கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. குளுக்கோஸ் 2 பாட்டில் ஏறிச்சு, கையில் ஒரு மாவு கட்டு போட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் என்ன சார் அங்கே பண்ணி என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே ஒருத்தர் செத்து போட்டார், அவரே மாதிரி நம்மளே அனுப்பிச்சிடுவாங்களா? சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போ மருத்துவ சிகிச்சை அளிக்கிற போது மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தானே நீங்கள் கடைபிடிக்கணும். அவங்க சொல்கிறதுக்கு மாறா நீங்கள் எதுக்கு மருத்துவமனையிலேருந்து வெளியில் வந்தீங்க? அவங்க தான் சொன்னாங்க சார். மருத்துவர் என்ன சொன்னார்னா, என்ன சார்னு கேட்டேன். ஏன் சார் ட்ரீட்மெண்ட் எதுன்னு பையன் போய் கேட்டதுக்கு, உங்களை வந்து ஜென்ரல் வார்டுக்கு மாற்ற போகிறோம், இங்கே இருக்கிறதா இருக்கலாம், வீட்டுக்கு போகிறதா போகலான்னு சொன்னாங்க. சரி, நம்ம வீட்டில் போய் வெளில பார்த்துலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். வரத நம்ம திரும்ப உங்களோட மட்டுமே என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் ஃபுல்லாக எதுவுமே பண்ணல. ஜென்ரல் வார்டுக்கு மாட்டும் போது இவங்க என்ன பண்ண போகிறாங்க? வரத நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். நான் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்கிறேன். அசோக், பொதுவாக அந்த மது குடித்து விட்டு வண்டி ஓட்டி மரணத்தை ஏற்படுத்துவதற்கும் சரி, அதில் பாதிக்கப்படுறவங்களுக்கும் சரி, இந்த சமூகத்தில் தனக்கான பங்களிப்பு என்ன, தான் எங்கே இந்த விஷயங்களை கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற குறைந்தபட்ச விழிப்புணர்வு இல்லை. இந்த ரேஷ் டிரைவிங்கை எப்படி அனுமதிக்கிறது தமிழக காவல்துறை? இது காவல்துறைக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் இதனால் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள்னா அன்றாடம் காட்சிகள். நம்ம வீட்டில் நம்ம தூங்குறப்பே நம்ம மேலே ஏதோ ஒன்று விழுந்துரும் அப்படின்னா இரவு முழுதும் நமக்கு தூக்கம் வர்றதில்லை. அப்படி இருக்கப்ப ரோட்டில் வீட்டில் படுக்க வழி இல்லாமல் ரோட்டில் தொழில் நிமித்தமாகவோ இல்லைனா ஒரு வீடு இல்லாத காரணத்தால் பிளாட்ஃபார்மில் படுப்பவர்களுக்கோ எப்போ எவன் இந்த பக்கம் வந்து ஏற்றுவாங்கிறது மிகப்பெரிய ஒரு அவஸ்தையான ஒரு விஷயம். இன்னொன்று, காவல்துறை இதை வந்து கண்காணிக்கலைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க, ஆல்கஹால் டெஸ்ட் இது ஊத சொல்கிறாங்க, பண்ணுறாங்க, நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மிடில் கிளாஸ் பீப்புள், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள், கார் வச்சுருக்கவங்க இது கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா இந்த 10,000 ரூபா ஃபைனு 5,000 ரூபா போயிடுன்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த ரொம்ப உயர் ரக கார் வைத்துக் கொள்பவர்களுக்கு அது இல்லை. அவங்களால வெளியே வந்துட முடியும் அப்படிங்கிறதுக்கு பேட் எக்ஸாம்பிள்ஸ் வேறு நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டோம். சல்மான் கான்ல இருந்து நீ ஏன் ரோட்டுக்கு வந்து படுக்கிறேன்னு ட்வீட் பண்ணுற அளவுக்கு நம்ம மக்களுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பேட் எக்ஸாம்பிள்ஸை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பணக்கார பெண் ஏற்றிட்டார்னு வரும், அடுத்த வாரம் வெளியே வந்துடும் அந்த அம்மா. நடிகர் ஒருவர் ஏற்றுவார், அடுத்த நாளே வந்துடுவார். ஷூட்டிங் இருக்குது, நீங்கள் போகலான்னு அனுப்பிச்சி விடுவோம் நீதிமன்றமே. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள்ஸாக செட் பண்ணிட்டே வர்றப்ப மிகப்பெரிய பணக்காரர்கள். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா சம்பவங்கள்லேயே சட்டப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அவர்கள் முறையாக ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி பல முறை அவர்கள் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்து தான் வெளியில் வர்றாங்க. ஒரு சட்டப்பூர்வமான நடைமுறையை அவங்க நடிகர்கள் அது சமூகத்தில் முக்கியமானவர்கள்ங்கிற காரணத்தினாலேயே அது ஒரு உதாரணமாக காட்டுவது என்ன மாதிரி? இந்த குற்றத்தில் மட்டும் ஒரு வித்தியாசம் இல்லை. பொதுவாகவே ஒரு விஷயம் என்னன்னா,
பணக்காரர்களால் மிகச்சிறந்த வக்கீல்களை அமைத்துக் கொள்ள முடியும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். மிகச்சிறந்த வக்கீல்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளும் போது சில விஷயங்களிலிருந்து ஏழையால் வெளியே வர முடியாத சிக்கல்கள் குற்றங்களிலிருந்து உங்களால் எளிமையாக விடுவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இது வந்து எல்லா குற்றங்களிலும் எப்படியோ பணக்காரனை யாருமே தூக்கில போட்டது இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே மாதிரி அது இதுக்கும் பொருந்தும். அப்புறம் சார் சொல்ற மாதிரி தேர்ட் பார்ட்டி அந்த டெக்னிக்காலிட்டிஸ் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி வழக்கு பதிவு செய்கிறதில் ஏற்படும் சிக்கல்கள் இது ஒரு விஷயம் இருக்கலாம். இதெல்லாம் போக அடிப்படையிலேயே ஒரு போக்குவரத்து பற்றிய ஒரு விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு இருக்கானா எனக்கு சுத்தமா இல்லாத மாதிரி தான் வருது. அச்சா, திரும்ப பேசலாம். ரவீந்திரன் சார், உங்ககிட்ட கேட்பதற்கான கேள்வி. அண்மையில் வெளிவந்த ஒரு திரைப்படத்தில் அதிகபட்சமான கைத்தட்டலை பெற்ற ஒரு முக்கியமான வசனம், டூ வீலரையும் ஆட்டோவையும் நிறுத்தி நீங்க வந்து குடிச்சிருக்கீங்களான்னு செக் பண்றீங்க, என்னைக்காவது ஆடி காரையும் பென்ஸ் காரையும் BMW நிறுத்தி குடிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிருக்கீங்களாங்கிற ஒரு வசனத்திற்கு தமிழகம் முழுக்க இளைஞர்கள் பெரிய அளவில் கைத்தட்டை கொடுத்திருந்தார்கள். இந்த பெரிய வாகனங்கள், சொகுசு வாகனங்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்வதிலோ அல்லது குடித்திருக்கிறார்களான்னு பார்க்கிறதுலையோ கடைநிலையில் இருக்கிற காவலர்களுக்கு ஏதேனும் தயக்கம் இருக்கிறதா? இல்லை, எல்லா வெஹிக்கிளுமே தான் செக் பண்ணுறாங்க. அந்த ஒரு இடத்துல செக் பண்ணாங்கன்னா அங்கே போகிற எல்லா வெஹிக்கிளுமே செக் பண்ணுறாங்க. கொஞ்சம் டீசெண்டாக வந்தாங்கன்னா என்னென்னு பார்க்கணும், லேடிஸோட வந்தால் விட்டுறாங்க, மற்றபடி எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெரிய கார் வச்சுருக்கிறவங்களால பயங்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களால பயம் இருக்கும். கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரிங்கிற தைரியத்தில் விசாரிக்க தான் செய்கிறாங்க. நான் போகும்போது கூட காரில் போனாங்கன்னா செக் பண்ணிட்டு கிட்ட வந்து எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க. அந்த ஸ்மெல் வருதான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா திருப்பி ஆல்கால் டெஸ்ட் பண்ணி தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இல்ல, பொதுவாக டானஷோக் முன்வைத்திர அதே கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்க. பணக்காரங்களா இருந்தா ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ரொம்ப எளிமையா வெளியில வந்துட முடியுதுங்கிற குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப வைக்கப்படுது. இல்லை, அதுக்கு வந்து ஜுடிஷியலே தான் நம்ம குறை சொல்லியா. நாங்கள் போலீஸ் ஒன்று போலீஸ் வந்து ப்ராப்பராக கேஸ் போடுறாங்க, கேஸ் போட்டதை விடாங்க. பட் போலீஸ் சைடில் 1,122 போலீஸ் என்னமோ இருக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட 15,000 போலீஸ்க்கு மேலே வேக்கன்சி இருக்குது. அது போக ஒரு காவலர் வந்து 7 மணிக்கு டியூட்டிக்கு வந்து 1 மணிக்கு டியூட்டிக்கு போகிறாரு, டியூட்டி முடிச்சுட்டு போகிறாரு. திருப்பி நைட் 8 மணிக்கு வந்து காலைல 6 மணி வரைக்கும் இருக்கணும். 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. இவங்க நடு ரோட்டில் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களுடைய ஒர்க்கு இதையும் பார்க்கணும். ஏற்கனவே இருந்த ஸ்ட்ரென்த்து வந்து அப்போ இருந்த பாப்புலேஷனுக்காக வச்ச ஸ்ட்ரென்த்து. இப்போ அதோட பாப்புலேஷனும் கூடிருச்சு, அஃபென்ஸும் கூடிருச்சு. ஆனால் ஸ்ட்ரென்த்து மட்டும் குறைஞ்சிது. எப்படி உலகால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? போலீஸை மட்டும் நம்ம ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. பப்ளிக்கு அவங்களுக்கு அந்த டிராஃபிக் சென்சஸ் வரணும். இந்த லைனை கடந்து போகக்கூடாதுன்னா ஒரு ஆள் நின்னார்னா அடுத்த ஆள் அதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார், அதுக்காக அடுத்து முன்னாடி போய் நிற்கிறாரு. அந்த எல்லோ லைனில் நிற்கணுங்கிறதே இது பண்ண முடியல. ஒரு நாளைக்கு எவ்வளோ கேஸ் பண்ணணும்? 1 லட்சம் கேஸ் போட்டால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் கேஸ் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறத விட அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி ப்ராப்பராக லைசன்ஸ் கொடுக்கும்போதே எஜுகேஷன் கொடுத்தா பரவாயில்ல. சும்மா லைசன்ஸ் அங்கே போய் ப்ரோக்கர்ட்ட கொடுத்தாலே லைசன்ஸ் வந்துடுது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் அங்கே போக வேண்டியது. நீங்கள் சென்னை மாநகரத்தில் அரசியல்வாதிகளினுடைய பொதுக்குழுக்களுக்கும் கட்சி மாநாடுகளுக்கும் பல செயல்பாடுகளுக்கும் பந்தோபஸ்து ஒதுக்குகிற காவல்துறை எண்ணிக்கை நீங்கள் இந்த மாதிரியான மக்கள் பணிகளுக்கு ஒதுக்கி இருந்தாலே பல்வேறு வகையிலான மரணங்களும் வன்முறைகளும் தவிர்க்கப்பட்டிருக்குமே. இல்லை, எல்லா ஸ்ட்ரென்த்துங்க தானே இருக்குது. அது ஒன்ஸ் இன் டே வருது. இவங்க மற்ற நேரத்தில் இவங்க பார்க்குறாங்க. பந்தோபஸ்துக்குன்னு தனியாக ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் தான் இறக்கி பந்தோபஸ்து பண்ணுறாங்க. இவங்க டிராஃபிக் ரெகுலேட் பண்ணுறது டிராஃபிக்கில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லை. நீங்கள் தமிழக காவல் நிலையங்களில் போய் அங்கே இருக்க வேண்டிய காவல் நிலையங்களில் காவலர்கள், அடிப்படை காவலர்கள் இருக்கிறாங்களான்னு பார்க்குற போது சிறப்பு காவல் படையினர் உட்பட அந்த ஸ்டேஷனில் இருக்க வேண்டிய எல்லாருமே ஏதோ ஒரு பந்தோபஸ்துக்கோ வேற ஒரு பணிகளுக்கோ போயிருக்கிறாங்கிற திரும்ப முன்வைக்கிற போது இந்த ஆட்டோ ஓட்டுநர் தெளிவாக சொல்றாரு, என்னை யாரும் வந்து பார்த்த மாதிரியே தெரியல, நான் காலையில் எந்திரிக்கும் போது 3 பேர் 4 பேர் வந்து விசாரிச்சாங்க அப்படின்னு. ஒரு ஃபாலோ அப்ஸ் தொடர்ச்சியாக இருக்கிறது இல்லைங்கிற குற்றச்சாட்டம் இருக்கு. இல்லை சார், அவங்கவுங்களுக்கு அந்தந்த வேலை கொடுத்துட்றாங்க. இப்போ லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதா. டிராஃபிக் ஆக்சிடென்ட்டுக்குன்னு தனி விங் இருக்குது. அவங்க தான் அவங்க போய் என்கொயரி பண்ணுவாங்களோ இல்லை. இப்போ எல்லோரும் போய் நாங்கள் போய் குசலம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க முடியாது. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கட்டாயம் போகணும், அவர் தான் போய் விசாரிப்பார். டெத்து இருந்ததுன்னா இன்ஸ்பெக்டர் லெவலில் போய் விசாரிப்பாங்க. அதுக்கு மேலே மோர் தென் 1 or 2 டெத் இருந்ததுன்னா ஏசியே போய் ஸ்பாட்டில் விசாரிக்கணும். அந்த அடிபட்டவங்களையும் விசாரித்து என்ன நடந்ததுன்னு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க தான் செய்கிறாங்க. இப்போ பொதுவாக இங்கே தமிழக காவலர்கள் மீது நீங்கள் டிராஃபிக் போலீஸ் அண்ட் லேண்டர் போலீஸ் கூட பிரிக்க வேண்டாம். டாஸ்மாக் கடையில் எந்த சந்தில் இருக்கிறதோ அந்த சந்து முனையில் சரியாக நின்று கொண்டு குடிச்சிட்டு வெளியில் வர்றவனை ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு புக் பண்ணி 100 ரூபாயும் 200 ரூபாயும் அபராதம் விதிக்க முடிந்த காவல்துறையினருக்கு சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஹோட்டல்கள் இருக்கு அதிகபட்சமாக நட்சத்திர விடுதிகள். அங்கிருந்து வெளியில் வர்ற கார்களை நீங்கள் வாசல்லையே தடுத்து நிறுத்தி குடிச்சிட்டு போகிறாங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. இல்லை சார், அப்படி போடுற அந்த ஸ்ட்ரென்த்து தான் நிறையா இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு டிராஃபிக் போலீஸு ஒரு ஸ்டேஷனில் 20 பேர் இருப்பாங்க. 20 பேர் பகலில் டிராஃபிக் ரெகுலேஷனுக்கு தேவைப்படுது. அதுக்கு பிறகு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி தான் 12 hours ஒர்க் பண்ணுறாங்க. அவன் எவ்வளோ நேரம் தான் சின்சியராக நிற்க முடியும் ரோட்டில்?
ஒவ்வொரு ஹோட்டல்லையும் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை உங்களிடம் ஸ்டார் கேட்டால் ஹோட்டலை உங்களுடைய பொறுத்த பிரச்சனைகளை சொல்ற போது நாங்க என்ன பதில் சொல்றது எங்களுக்கு இல்லை அது ஸ்டார் ஹோட்டலை பொறுத்த மட்டும் எல்லாரும் டிரைவரோட தான் வருவாங்க, 100% டிரைவரோட வருவாங்க. இந்த மாதிரி சிலர் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பண்ணுறது, கொஞ்சம் பணக்கார திமிரில் பண்ணுறவங்க பண்ணுறது தான் டிரைவர் இல்லாமல் இவங்களா ஓட்டுறது. இதை வந்து நெக்லிஜெண்ட்டாக தான் வரும். அதை போய் அங்கேயே நின்று டெய்லி இருந்து செக் பண்ண முடியாது. ஓகே, அதை ரெகுலேட் பண்ணணும். ரெகுலேட் பண்ணுறதுக்கு நாராயணன் சார், இங்க திரும்ப முன்வைக்கப்படுற வாதம் என்பது நடைமுறையில மக்களுக்கு அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாத பட்சத்தில் அரசாங்கத்தையோ அதனுடைய நிர்வாக அமைப்புகளையோ குறை சொல்வது என்பது எப்படி சரியாக இருக்குங்கிறத அசோக் கேள்வி எழுப்புறாரு. நீங்கள் வந்து குடித்துவிட்டு ஓட்டக்கூடாது என்ற விழிப்புணர்வு இல்லாதவர்களே கிடையாது. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது என்ற விழிப்புணர்வு இல்லாதவர்களே கிடையாது. உலக சுகாதார நிறுவனம் பல ஆய்வுகள் முடிவில் உலகம் முழுவதுமே உள்ள ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, விழிப்புணர்வு பிரச்சாரத்தினால் குற்றங்களை தடுக்க முடியாது. அது விழிப்புணர்வு பேசிக்காக அடிப்படையில் வேணும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்விஃப்ட்னஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் ப்ராசிக்யூஷன், விரைவான தண்டனை மட்டுமே டிட்டரன்ஸாக இருக்க முடியாது, தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக தமிழகத்துலேயும் சரி, முதல்ல பொது புத்தியோடு பணக்காரர்கள் தப்பிச்சு போயிடுறாங்க, ஏழைகள் தப்பிக்கிறதுல. நீங்கள் பணக்காரர்களுக்கு நீங்கள் வந்து வழக்கறிஞர்களை வைத்துக்கொள்ள முடியும், உடனடியாக அவங்க வந்து மேலதிகாரிகிட்ட தொடர்பு கொள்ள முடியும், அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் குடித்து விட்டு ஓட்டுதலும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம உலக தமிழ் நாடானது கோயம்புத்தூரில் நடந்தது திமுக ஆட்சி காலத்தில். அன்றைக்கி இனாகிரேஷன் போது பார்த்திங்கன்னா, தருமபுரியில் நினைக்கிறேன் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. ஒரு கல்யாண பார்ட்டியை லாரியில் வச்சு டிரைவர் கூட்டிகிட்டு போனார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாஸ்மாக் போய் குடிச்சிட்டு போனார். குடிச்சிட்டு போய் 18 பேரை சாகடிச்சார். 34 பேருக்கு வந்து படுகாயம் அடைஞ்சது. கல்யாண பார்ட்டின்றது இழவு வீடாக மாறினது. அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கினது. அவர் கடைசியில் தப்பிச்சு போனார். அதை வந்து அப்போவே டிஎஸ்பி வந்து பேட்டி கொடுத்து இது வந்து குடித்து விட்டு ஓட்டுறதுனால ஏற்பட்டதுன்னு சொன்னார். அந்த டிரைவரையும் முன்னால் ஊடகங்களுக்கு முன்னால் பதிவு செய்தார். கடைசியில் அந்த வழக்கில் வந்து அவர் தப்பிச்சு போயிட்டார். என்னென்னா எஃப்ஐஆர் போடுறபோது மாற்றிட்டாங்க. அப்போது அன்னைக்கு சொன்னது ஊடகங்கள் முன்னால் குடித்து விட்டு ஓட்டியிருக்காரு, அதெல்லாம் நிரூபித்தாங்க. ஆனால் எஃப்ஐஆர் போடுறபோது மாற்றினாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கிடைக்காது, இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதனால் எல்லோருமே இன்றைக்கு குடித்து விட்டு ஓட்டுகின்றார்கள், பெரும்பாலானவர்கள் தப்பித்து போகிறார்கள். இதில் வந்து கடுமையான சட்டம் கொண்டு வரணும், விரைவான நீதி கிடைக்கணும், ஸ்விஃப்ட்னஸ். அது இல்லாதனால தான் இந்த பிரச்சனை. இதில் வந்து ஏற்கனவே சொல்கிற மாதிரி காவல்துறை பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறபோது சொல்கிறபோது நீங்கள் சொல்கிற அதே தான் சொன்னோம். டாஸ்மாக் பாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாராக இருந்தாலும் சரி, மது விடுதியாக இருந்தாலும் சரி, பப்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அந்த நிறுவனத்திற்கு முன்பும் வந்து காவலரோ இல்லைனா அந்த நிறுவனத்தின் ஒரு பிரதிநிதியோ, அங்கே செக்யூரிட்டியோ குடித்து விட்டு ஓட்டுவதை தடுப்பதற்கான அந்த பிரீத் அனலைசரும் வைத்து கொண்டு குடித்து விட்டு ஓட்டு அந்த பார்லேருந்தோ பப்லேருந்தோ வெளியே வரும் ஒவ்வொருத்தரையும் சோதனை செய்து அவர் குடித்திருந்தார்கள் ஓட்டுவதற்கு அனுமதிக்கக்கூடாதுன்ற சட்டத்திட்டத்தை கொண்டு வரணுன்றதை தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து அரசும் நீதிமன்றமும் அது வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. வெளிநாடுகள் ஜப்பான் உட்பட, ஹாங்காங் எடுத்தாலும் சரி, ஜப்பான் எடுத்தாலும் சரி, கொரியா, தென்கொரியா எடுத்தாலும் சரி, எங்கேயுமே வந்து குடித்து விட்டு ஓட்டுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. நீங்கள் சாவி வச்சுருந்தா கூட ப்ராசிக்யூட் பண்ண முடியும். நீங்கள் ஓட்டணுன்றது இல்லை, கையில் கார் சாவி வச்சுருந்தா கூட நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ண முடியும். அங்கே பாரில் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து தனியாக வந்திருக்கீங்களா, ஓட்டிட்டு வந்திருக்கீங்க, டிரைவர் வந்திருக்கீங்களா, டிரைவர் வரல நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னா சாவியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பில்லில் சேர்த்துட்டு ஒரு டெசிக்னேட்டட் டிரைவரையும் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரியான சிஸ்டம்லாம் மேலே நாடுகளில் இருக்குது. இங்கே அந்த மாதிரி பாரில் இருந்தாலும் சரி, 2 வீலர் எடுத்துகிட்டு போகிற கூட்டமாக இளைஞர்கள் வந்து குடித்து விட்டு தான் போகிறாங்க. லாரி டிரைவர், ஆட்டோ டிரைவர், பணக்காரர்கள், ஏழை எல்லோருமே செய்து கொண்டிருக்கிறார்கள். பைலட்டை மட்டும் ஏர்போர்ட்டில் செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பைலட்டும் குடித்து விட்டு போகிறாங்க. நம்மளுடைய எம்டிசிலேயோ இல்லை ஒரு மாநிலம் டு மாநிலம் போகிற பஸ்ஸுலையோ, தனியார் பஸ்ஸாக இருந்தாலும், இதில் நமக்கு கோயம்பேடில் இருக்கா பிரீத் அனலைசர் வச்சுருக்காங்களா? நீங்கள் வந்து சாலைகளில் மட்டும்தான் இரவு நேரத்தில் மட்டும்தான் பாருக்கு ஒரு சந்தில் வச்சு பார்க்கணுன்றதில்ல, ஒவ்வொரு ஓட்டுநரையும் நம்ம சோதனை செய்ய வேண்டியிருக்கு. அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது மாதிரி பாராக இருந்தாலும் சரி, பாப்பா, அந்த எல்லா இடத்துலையுமே அங்கேயே தடுக்க வேண்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சாலை பாதுகாப்பு குழுமம் வந்து 2009ஆம் ஆண்டு இங்கே ஒரு முடிவெடுத்தாங்க. ஹைவே ஸ்டால்கேட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து ஆல்கஹால் டெஸ்ட் பண்ணுற லெபரட்டரி, நடமாடும் சோதனை கூடம் வைத்துக்கொண்டு 100க்கு 100 ஒவ்வொருவரையும் சோதனை செய்ய வேண்டும். அதற்கு நடமாடும் நீதிமன்றங்கள் வச்சு உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டும்லாம் முடிவெடுத்தாங்க. நான் நடைமுறைப்படுத்தலை. இதெல்லாம் செய்யும்போது தான் மாற்றங்கள் வரும். தொடரும் மது கொலைகளுக்கான காரணம் என்ன? சட்டம் மிக எளிதாக விரைவில் வெளியேறக்கூடிய வாய்ப்பை இந்த குடித்து விட்டு ஓட்டுகிறவர்களுக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறதா? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ராமசுப்ரமணியன் மிக முக்கியமான பதிவு ஒன்றை இந்த குடித்து விட்டு ஓட்டுகிறவர்கள் மத்தியில் சொல்லியிருந்தார். அந்த தீர்ப்பினுடைய முக்கிய அம்சங்கள் என்பது குறித்து பார்க்கலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
கேள்வி நேரம் தொடர்கிறது. குடித்துவிட்டு வண்டி ஓட்டுவதால் ஏற்படுகிற தொடரும் மது கொலைகளுக்கான காரணங்களும் தீர்வுகளும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சென்னை கத்தீட்ரல் சாலையில் சொகுசு காரில் பயணித்து குடித்துவிட்டு வண்டி ஓட்டி ஏறக்குறைய ஆறுமுகம் என்கிற ஓட்டுநர் உயிரிழந்திருக்கிறார். 12க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். பலருடைய உடல் மிக மோசமான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான அலட்சியமான இந்த சமூகத்தின் போக்கிற்கான காரணம் என்ன என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ராமசுப்ரமணியன் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருந்த ரொம்ப முக்கியமான விஷயம், குடித்துவிட்டு வண்டி ஓட்டுகிற போது அது ஒரு எதிர்பாராத விபத்து என்கிற விஷயத்துல ஏற்படுத்த முடியாது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுருந்தீங்கன்னா உங்களால ஆக்சிடென்ட் பண்ணுவீங்க, அதனால உயிர் போகும்னு தெரிஞ்சிருந்தா குடித்து விட்டு வண்டி ஓட்டுபவர்களுக்கு அது திட்டமிட்ட படுகொலை என்கிற பிரிவுகளில் மட்டும்தான் வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிந்திருந்துமே ஏன் இது குறித்த எந்த பெரிய விழிப்புணர்வும் படிச்சவங்க மத்தியிலும் இல்லை, படிக்காதவங்க மத்தியிலும் இல்லை? தண்டனைகளும் சட்டங்களும் போதுமானதா இல்லைன்னு நினைக்கிறீங்களா அசோக்? இல்லை, சார் சொன்ன மாதிரி தண்டனைகள் எப்படி இருக்குன்ற அந்த ஒரு லீகல் இதுக்குள்ளே நான் போகிறோம்ல. பட் எல்லா குற்றங்கள் மாதிரியுமே இதே குற்றங்களிலும் அந்த எக்ஸிக்யூஷன் இருக்குல்ல, தண்டனை தருவதற்கான ஒரு வழக்கு போடப்பட்டு அதில் தீர்ப்பு வருவதற்கான டைம் அது இதில் ரொம்ப அதிகமாக நீண்டுக்கிட்டே போகுது. அதுக்கு நடுவில் எல்லாருமே எல்லா ப்ரொசீஜரும் மழுங்கடிக்கப்பட்டு வந்துடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் எல்லாருமே தங்களுக்கு ஒரு துன்பம் நடக்காது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, நான் அடிச்சேன்னா நான் பாட்டுக்கு அடிச்சாலும் ஆம்னி பஸ் டிரைவர்களிடம் கூட இது இருக்கு, அடிச்சாதான் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுற ஆட்கள் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு பொது புத்தியில் வந்து மது வந்து ஒரு தீமைங்கிற ஒரு விஷயமே இல்லாம ஒரு ரொம்ப சாதாரண விஷயமா ஆனதுனால அவங்களுக்கு வண்டி சரக்கடிச்சுட்டு மற்ற எல்லா விஷயமும் பண்றப்ப வண்டி ஓட்டுறது தப்புங்கிற ஒரு இது போயிடுது. சரக்கடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறான், சரக்கடிச்சுட்டு வண்டிகளுக்கு போகிறான், சரக்கடிச்சுட்டு இதுக்கு போகிறான், சரக்கடிச்சுட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, கல்யாணத்துக்கு போனால் அடிக்கிறாங்க. உடல் உழைப்பை பெரிதாக நம்பி இருக்கிறவர்களுக்கு மது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம்னு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மீண்டும் வந்து ஒரு விழிப்புணர்வு நோக்கத்தில் தான் நம்ம போயாகணும். எப்படியோ மது அருந்துதல் பழக்கத்தை வந்து நியாயப்படுத்துறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். சோஷியல் ட்ரிங்கிங்கிற ஒரு கலாச்சாரமே நம்ம ஊரில் இல்லை. பட் இது வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற பிரச்சனை வந்து பணக்காரர்கள் சார்ந்த ஒரு விஷயம், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் சார்ந்த ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுறப்ப ஒரு பைக்கில் தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுறவனால இவ்வளோ பெரிய கெடுதலை ஏற்படுத்த முடியுமானா முடியாது. ஒரு மெஜாரிட்டியாக எடுத்துக்காங்களேன் ஒப்பீட்டளவில். இப்போ இந்த போர்ஷ் கார் வந்து 180 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது. அடிச்ச அடியில் இத்தனை ஆட்டோ நசுங்கிற அளவுக்கு அதனுடைய வீரியம் இருக்குது. ரேஸ் டிரைவர் ரேஸில் ஓட்டுறவன் அந்த வண்டியை ஓட்டியிருக்கான், இதனால் இவ்வளோ இது நடந்திருக்கு. மற்றபடி நீங்கள் பொதுவாகவே இரவு நேரம் சென்னையில் போனால் ஒன்வேல வர்றது அதிகமாக இருக்கிறது. இரவில் தான் ரொம்ப கவனமாக போக வேண்டியது இருக்குது. நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், இரவில் தான் வண்டிகள் அதிகமாக வர்றது இல்லை, நம்ம எப்படி வேணாலும் போகலான்னு நினைப்போம். பட் இரவில் தான் ஒன்வேல அதிகமான டிராஃபிக்கு, தண்ணி அடிச்சுட்டு வர்றது, ரேஸ் விடுறது, பைக்கில் ரேஸ் விடுறது, காரில் ரேஸ் விடுறது எல்லாமே இரவு நேரங்களில் நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதோட அடிப்படையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தண்ணி அடிச்சவன் நம்ம ஊரில் தண்ணி அடிச்சவன் மட்டும் தண்ணி அடிக்கிற மாதிரி ஓட்டுறது இல்லை, தண்ணி அடிச்ச மாதிரி ஓட்டுறது இல்லை. முக்கால்வாசி பேர் அப்படி தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு டிராஃபிக் சிக்னல் ரேஸ் விடுறதுங்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸாக இருக்கிற போது அதை இரவு நேரங்களில் யாரும் இல்லாத சாலைகளில் பயணிச்சு பார்க்கறதுங்கிறது என்ன வகையிலான தப்பு? இல்லை, அது பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வழியில வந்து ரேஸ் ஓட்டுறதுங்கிறது மிகவும் தப்பான ஒரு விஷயம், அடிப்படையிலேயே தவறான விஷயம். அந்த வேகத்தில் ஓட்டுவதற்கான சாலை இது இல்லை. ஏன்னா இதில் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வரலாங்கிறதுல வந்து ரேஸ் ஓட்டுறதுங்கிறது அடிப்படையிலேயே. நாராயணன் அவர்கள் முன் வச்ச பப் அண்ட் பார்ட்டி நடத்துகிற பெரிய நிறுவனங்கள், பெரிய ஹோட்டல்கள் வெளியில போகிற போதே இவங்க குடிச்சிருந்தாங்கன்னா வண்டி ஓட்டக்கூடாதுங்கிற சிஸ்டத்தை கொண்டு வரணுங்கிறது அது ஒரு நல்ல ஐடியா. அதை அமல்படுத்துவதற்கான சாத்தியம் இருக்கிறது. நிறைய பப்புகள்ல இருக்கிறது. அது என்னன்னா ஆப்ஷனலா இருக்கு. நிறைய இதுல விளம்பரம் பண்றப்ப இது ஒரு அடிஷனல் இதா பண்றாங்க. பட் இது ஆப்ஷனலாக இருக்கிறது. சட்டம்னு போட்டா கண்டிப்பா கொண்டு வந்துடுவாங்க. அதுவும் கூட நம்மை போன்ற நாடுகளை பொறுத்தவரை ஒரு இந்த இப்போ ரொம்ப இந்த ஹோட்டல்ல செக் பண்ணுவாங்கடான்னா அந்த ஹோட்டலுக்கான வருகை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு ஹோட்டல்ல கொஞ்சம் லெஷரா ஒரு இதுவா விடுவதற்கான வாய்ப்பு நம்ம நாட்டில் இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் எல்லாமே சட்டங்கள் இருக்கிறது, நடைமுறைப்படுத்துவதுதான் பிரச்சனைங்கிறப்ப இதை கூட ஒரு கண்டிப்பான சட்டமா கொண்டு வரும்பொழுது அதில் இருக்கும் ஒரு நடைமுறை சிக்கல் இதுவாக இருக்கலாம். ஓகே, கார்த்திகேயன், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்திலிருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பாக நீங்க வைக்கிற கோரிக்கை என்ன? இந்த பிரச்சனையினுடைய ஆழம் என்பதை மற்றவர்கள் புரிந்து வச்சிருக்கிறாங்களா?
சார் சொன்னது 100% கரெக்டு. எல்லாம் அதேமாதிரி சாரும் சொன்னார். பப்புக்கு கீழே போலீஸ்கார் இருந்து பக்காவாக வாட்ச் பண்ணி குடிச்சிட்டு இருக்கிறவங்கள வண்டி ஓட்டுறதை தடுத்து நிறுத்தினாங்கன்னா இந்த விபத்து குறையும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இப்போ இவர் வந்து வானத்தில் ஓட்டுற மாதிரி ரோட்டில் ஓட்டுன்னு வந்து அடிச்சிட்டாரு, ஒருத்தர் செத்துட்டார், 10 பேர் ராயப்பேட்டையில் இருக்காங்க, ஒருத்தர் ஜிஹெச்சில் இருந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டார் வரதன்றவர். இப்போ அவர் வந்து டெய்லியும் ஓட்டி அவர் அன்ன பொழுதை கழிக்கிறது அந்த ஆட்டோ ஓட்டுறதில் தான். வீட்டில் சமையலுக்கு காசு கொடுக்குறது அந்த ஆட்டோ ஓட்டுறதில் தான். இப்போ வீட்டில் இருக்கார், வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலில் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா பேக் பெயின் அந்த ஃபைனல் கார்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து எலும்பு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இல்லை, அது எலும்பு டாக்டர் மண்டே வருவாங்களாம், அப்போ தான் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது எடுத்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது அவங்க என்ன சொல்லுவாங்க, நாள் வலிச்சின்னு போயின்னே இருக்கும். இப்போ இவர் இந்த நாளுக்கு இப்போ படுத்துட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் யார் கொடுப்பா? இவங்க பாட்டு நடிச்சிட்டு போயிட்டாங்க, போலீஸ் பிடிச்சின்னு போயிடுது, கோர்ட்டுக்கு போயிடுறாங்க, ஜெயிலுக்கு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டு வந்துடுது, அவங்க அசால்ட்டாக வெளியே வந்துடுவாங்க. இவர் ஆட்டோவும் போச்சு, ஆட்டோ ரிப்பேர் கூட பண்ண முடியாது சார், ஆட்டோ அப்பளமே நொறுங்கி போச்சு. அடுத்த ஆட்டோ வாங்கவே அவரால் முடியாது. வண்டி ஓட்டி அதுக்கு அடுத்தது கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. அந்த பசங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் இருக்குது. இதுங்களோட கேள்விக்குறி என்ன? இதுங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? இவருக்கு வாழ்வாதாரம் என்ன? இவர் மனைவிக்கு வாழ்வாதாரம் என்ன? இவங்க பாட்டு நடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இவரை பார்த்துட்டு நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், ஸ்டாண்டில் இருக்கிறவங்களாம். இதுக்கு வழி என்ன? நாராயண் சார், இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கான முறையான இழப்பீட்டு தொகை, இந்தியாவில் கொடுக்கப்படுகிற இழப்பீட்டு தொகை போதுமான ஒன்றா? இப்போ ஆட்டோ மாதிரியான ஒன்றை நம்பி தனது குடும்பத்தை வழி நடத்துகிறார் ஆட்டோ ஓட்டுநருக்கு, ஆட்டோவும் போய் ஸ்பைனல் கார்டில் அடி விழுந்து திருமண வயதில் இருக்கிற பெண்களுக்கு இப்போ இவங்க கொடுக்க போகிற இந்த நிவாரணத் தொகைங்கிற இழப்பீட்டு தொகை எந்த அளவுக்கு போதுமான ஒன்று நினைக்கிறீங்க? பல ஆண்டுகளாக இந்த விஷயத்தில் நான் ஈடுபட்டிருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லணும், விபத்து அந்த விபத்து ஏற்பட்டு இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு போனது, கண்ணு போனது, கை போனது, கால் போனதுன்னு அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இறந்து போனால் பரவாயில்லைன்னு பல குடும்பங்கள் அவங்களே சொல்கிற அளவுக்கு, இறந்து போனாலும் பிரச்சனை தான், குடும்ப தலைவரோ இல்லை யாரோ இறந்து போனாலும். ஆனால் இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டு அவங்களால பொருளாதார ரீதியாக நஷ்டமடைந்து கொண்டு பண்ணாமல் இழப்பீடு வாங்குவதற்கும் மிக தாமதமாகி, அப்படி இழப்பீடு கிடைக்கும்போது அதில் வந்து இடைத்தரகர்கள் வந்து பிணந்தின்னி கழுகுகள் போல பலர் வந்து அதை அடித்து பிடுங்குவதற்கும் ஆட்கள் இருக்கிற என்ன மாதிரியான இடைத்தரகர்கள் அங்கே செயல்படுறாங்க? நீங்கள் முதல்ல இது புரிஞ்சுங்கள்ல, தமிழ்நாட்டில் மட்டும், நான் தமிழ்நாடை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன், ஏன்னா அதை பற்றி பேசணுன்றதால கான்டாக்ட் இந்திய அளவில் பேசலை. தமிழ்நாட்டில் தினசரி சாலை விபத்துக்களில் 44 பேர் உயிரிழக்கிறார்கள். ஒரு நாளுக்கு வந்து கிட்டத்தட்ட 210 சாலை விபத்துக்கள் தமிழகத்தில் ஏற்படுகின்றன. ஒரு ஆண்டுக்கு வந்து 16,000 17,000 விபத்துகள் ஏற்படுகின்றன, சாலை விபத்துகள் ஒரு ஆண்டுக்குன்னா. ஒரு 5 ஆண்டுகளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 70,000 80,000க்கு மேலே போகுது, 1,00,000 வரையும் போகும். அப்போது 1,00,000 விபத்துக்களை வந்து ப்ராசஸ் பண்ணுவதற்கான கோர்ட் போதுமா? ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளது பார்த்தீங்கன்னா கூட 1,00,000 விபத்துக்கள். அந்த 1,00,000 விபத்துக்களில் உள்ளவர்களை விசாரித்து அந்த அதை வந்து அதற்கான வழக்கறிஞர்கள் இருக்காங்களா, அதற்கான நீதிமன்றம் இருக்கிறதா, குற்றிலும் செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இஷ்யூ, இதை பத்தி கவனிச்சாகணுங்கிற ஒரு கவனம் இங்க இந்த அரசமைப்புல இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்க மட்டுமில்ல, பல்வேறு மருத்துவர்கள், உலக சுகாதார நிறுவனம் போன்றவர் பலர் சொல்கின்றார்கள், இந்தியா போன்ற ஒரு வளர்ந்து வருகின்ற நாடுகள்ல வந்து சாலை விபத்துக்கள் வந்து 3வது மக்களுடைய உடைமைக்கும் அவங்களுடைய நோய்வாய்ப்படுவதற்கும் 3வது முக்கிய காரணமாகவும், சாவுகளுக்கு வந்து இறப்புகளுக்கு வந்து 4வது முக்கிய காரணங்களாகவும் 2025ஆம் ஆண்டு ஆகிவிடும் என்று சொல்கின்றார்கள். இது எப்படின்னா, கேன்சருக்கு அடுத்த படியில் வந்து சாலை விபத்து சாவுகள் இந்தியாவில் இருக்கிறது. இதில் ஏழை பணக்காரர்கள் கிளாஸ்க்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. பணக்காரர்கள் விபத்துகள் ஏற்படுகின்ற மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 44 சாவுகளில் வந்து பணக்காரர்கள் எவ்வளோ இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க காரணம், மற்றவர்கள் சராசரி. அதனால் இதில் வந்து பெரும்பாலானவர் பாதிக்கப்படுகிறது நீங்கள் சொல்ற மாதிரி ஏழைகள் தான். நாட்டில் ஏழைகள் தான் அதிகம். அதனால வரதன் மாதிரியான நபர்களுக்கு அதிகபட்சமான இழப்பீட்டு தொகையை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லையா? மிக குறைவு. அந்த இழப்பீடு என்பது அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தையோ மேம்படுத்துவதற்கான வாய்ப்பே கிடையாது, மிக மிக குறைவு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள், இன்சூரன்ஸ் கம்பெனியில் உள்ளவர்கள், காவல் எல்லாருமே வந்து எல்லாரையுமே 19 ரூபா சொல்லலை, அதில் இருக்கிற கருப்பாடுகள் அவர்கள் எல்லாம் பிச்சு பிடுங்கி கொண்டு கடைசியில் அவங்களுக்கு அதுக்கப்புறம் இழப்பீடு கிடைப்பதற்கான வழக்கை நடத்துவதற்கான செலவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து மிகப்பெரிய ஒரு
இழப்பு தான் அந்த குடும்பத்துக்கு இருக்கும். அவங்க நடு ரோடுக்கு தான் வந்திருக்காங்க. இது தினசரி நடந்து கொண்டு இருக்கின்றது. ஓகே, இதை வந்து யாருமே புரிந்து கொள்ளவில்லை. ரவீந்திரன் சார், இப்போ ஒரு விபத்து நடந்திருக்கிறது, விபத்து நடத்தியவர்கள் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான அடியும் இல்லாம அந்த 1.5 கோடி ரூபாய் கார் அவங்களை பாதுகாத்திருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிய இழப்பீட்டை கொண்டு போய் சேர்ப்பதற்கான இந்த வேகம் காவல்துறையினரால மட்டுப்படுத்தப்படுதுங்கிற குற்றச்சாட்டை ஏத்துக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ததோடு எங்கள் வேலை முடிஞ்சது. வழக்கு நடத்துறது தான். இது வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது அவங்க தனியாக வழக்கறிஞர் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதில் வந்து காவல்துறை வந்து தலையிட பெரிய லெவலில் ஈடுபடுகிற போது ட்ரங்க் அண்ட் டிரைவை ஒரு சீரியஸ் அஃபென்ஸாக கருதுகிற மனப்பாங்கு தமிழக காவல்துறையில் இருக்கிறதாங்கிறது என்னுடைய கேள்வி. சட்டம் ஒழுங்கோ இல்லை கொலை கொள்ளைக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு தமிழக காவல்துறை கொடுக்குறாங்களா? இல்லை, நிச்சயமாக கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 10th தான் மெயின் ரீசன். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் ஃப்ரீ டேன்னு சொல்லி ஜூலை 10th ஏதோ கொண்டாடினாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட 2000 போலீஸ் அசம்பிள் பண்ணி 240 இடத்துல செக் போஸ்ட் மாதிரி போட்டு கண்டுபிடிச்சி இல்லை 4490 கேஸ் போட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் 3 ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு, பட் நாட் டெத்து. பட் ரெகுலராக ஒரு நாளைக்கு வந்து 25லேருந்து 30 ஆக்சிடென்ட் வரைக்கும் நடக்குது. 1300 பேர் மாதம் சென்னையில் நடக்குது. 1300 பேர் எவ்ரி மந்த் டெத்தில் வருது இந்தியா லெவலில். இங்கே தமிழ்நாடு தான் ஆக்சிடெண்ட்டில் வந்து 69,059 கேசஸ் பெர் மந்த் இயர் இவ்வளோ கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. இப்போ இந்த ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுத்து அன்றைக்கி செக் பண்ணனால ஓரளவு குறைக்க முடிஞ்சு. இந்த அளவு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுத்தாங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ பொதுவாக அசோக் வச்ச மிக முக்கியமான குற்றச்சாட்டு, பகலை விட இரவுகளில் சாலை விதிகள் முற்றிலுமா வந்து மீறப்படுது, அதை கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் காவல்துறைக்கு எத்தனை ஷிஃப்ட் போட்டாலுமே நள்ளிரவுகளில் இந்த வாகன போக்குவரத்தை கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, நள்ளிரவில் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் போல ஸ்கெலட்டன் ஸ்ட்ரென்த் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா பகலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு போலீஸ் பார்த்துலங்க போது ராத்திரி அதே ஸ்ட்ரென்த்தை வச்சு பண்ண முடியாது. ஈக்குவல் ஸ்ட்ரென்த் கொடுத்தாங்கன்னா நைட்லேயும் அதே லெவலில் கண்ட்ரோல் பண்ண முடியும். பகலில் பண்ணுற ஸ்ட்ரென்த் அவங்கள தான் திருப்பி டியூட்டி வாங்குறோம். ஒரு மற்ற லேபர் ஆக்டில் 8 மணி நேரம் 6 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க. இவங்க 18 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ அவங்களோட எஃபிஷியன்சி அவ்வளோதான் குறையும். ஒரு நாள்லாம் பார்க்கலாம், வருஷம் பூரா பார்க்கணுங்கும் போது அவங்களோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். பாடி அடாப்ட், டெய்லி நைட்டும் பார்க்கணும் பகலும் பார்க்கணுங்கும் போது அவங்களோட மற்ற ஐடி ஊழியர்லாம் ஏசி ரூமில் உட்காந்து பார்க்குறாங்க. இவங்க நடு ரோட்டில் வெயிலில் மழையில் நின்று தான் ஆகணும். நின்று பார்க்கும்போது அந்த மாதிரி அவங்களால எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியல. பட் இந்த ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வர்றது எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியலங்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஆமாம், நிச்சயமாக யாராலையுமே முடியாது. 18 மணி நேரம் வேலை பார்க்க முடியுமா? யாரால முடியும் சொல்லுங்கள்? ஆனால் மற்ற துறைகளில் இப்போ ஐடி துறையிலையோ நீங்கள் சொல்கிற மற்ற சர்வீஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவர்கள் 20 மணி நேரம் வேலை பார்த்தாலுமே அந்த பிரச்சனை என்பது அந்த வேலை செய்கிற உடல் உழைப்பு பண்ணுற ஆட்களுக்கு தான். ஆனால் காவல்துறையினர் தொடர்ச்சியாக 18 மணி நேரம் வேலை பார்க்குற போது கண்காணிப்பில் இருக்க வேண்டிய பல தளங்களில் வந்து பார்வை மிஸ்ஸிங் ஆகுதுன்னா இந்த மாதிரியான வன்முறைகளோ சம்பவங்களோ மரணங்களோ ஏற்படுவதற்கு இது ஒரு பெரிய காரணமா இல்லையா? அது யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? காவல்துறை அரசு தானே பொறுப்பேற்ற முடியும். அதனால போலீஸ்கார் வந்து 24 மணி நேரம் ஒரே ஆள் வேலை பாருன்னு சொன்னால் எப்படி முடியும்? அதனால் கொடுத்த ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுத்து கண்ட்ரோல் பண்ண சொன்னால் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதா என்னுடைய வாதம். இந்த கத்தீட்ரல் சாலையில் பாதிக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் இருந்து வீட்டில் இருக்கிற பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் வரதன் நம்மோடு இருக்கிறார். வரதன், இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களை பங்கேற்க வச்சதற்கான அடிப்படை காரணமே பாதிக்கப்பட்டு எந்த விதமான உதவியும் கிடைக்காமல் இருக்கிற உங்களுக்கு நீங்கள் அரசிடமிருந்து எதிர்பார்க்கிற விஷயம் என்ன? சார், இப்போ வந்து என் வண்டி சுத்தமாக போயிடுச்சு. எனக்கு பொழப்பே இதுதான். நான் டியூட்டிக்கு போனால் தான் எனக்கு காசு, வீட்டுக்கு வந்தால் தான் காசு. எதுவுமே இல்லை, எல்லாமே வீட்டில் பத்துன்னுக்கிறேன். அது கவர்மெண்ட்டோ இல்லை அது என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரில. எனக்கு நஷ்டீடு வாங்கி கொடுக்கணும். இப்போ நான் சொல்ல முடியும். நீங்கள் திருப்பி போய் என் வண்டியை நான் ஸ்கூல் சவாரி பண்ணியிருக்கேன் சார். இப்போ ஸ்கூலும் போயிடுச்சு. சொல்லுங்கள். இப்போ உங்க வண்டியை இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார், இன்சூரன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இல்லை, இப்போ நீங்க தொடர்ச்சியாக உங்க வீட்டு கரண்ட்ல இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். ஆனால் இன்சூரன்ஸில் என்ன வந்துருப்போது, புது எனக்கு வந்து புது வண்டி கொடுத்துருவாங்களா? இன்சூரன்ஸில் கொடுக்க மாட்டாங்களா? உங்களுக்கு மருத்துவ ரீதியிலான உதவிகள் என்ன தேவைப்படும்? எக்கச்சக்கமாக அடிபட்டிருக்கு, டாக்டர்கிட்ட போகணும், செலவு பண்ணணும். திருப்பி வர சொல்லியிருக்காங்க சார். இல்லை, உங்களுக்கு பார்க்கணும். இப்போ ஸ்பைனல் கார்டில் என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? உள்ளடி சொல்லுங்க. ஸ்பைனல் கார்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க? உங்களால் திரும்பி வண்டி ஓட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? சொல்லியிருக்காங்க உள்ளடி ஃபுல்லாக இருக்கு. அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை சார். அவங்க அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா, அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் நான் இன்னும் தேறி வரதுக்கு ஒரு 6 மாதம் ஆகிடும். அந்த அளவுக்கு உடம்புல வலி இருக்குது.
நன்றி வரதன். அசோக், இங்க கேட்கப்பட வேண்டிய கேள்வி, ஒவ்வொரு குடும்பமாக செய்தித்தாள்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ட்ரங்க் டிரைவ்ல இந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு மரணம் அல்லது காயம், ஆட்டோ முற்றிலுமாக சேதப்படுத்தப்பட்டது, இந்த எல்லா விஷயங்களையும் செய்தியாக கடந்து போகிற பார்வையில் ஒவ்வொரு தனித்தனி குடும்பமாக அவங்களுடைய எதிர்காலம் முற்றுமுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்கு குறைந்தபட்சமாக இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் நடக்காமல் இருப்பது என்பது ஒன்று. இந்த ட்ரங்க் டிரைவ் கேசஸ் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த தரப்பிலிருந்து செய்வதற்கு அரசாங்கம் என்ன மாதிரியான அமைப்பை உருவாக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? நம்ம வாகன போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஒரு புதிய மோட்டார் வாகன சட்டத்தை கொண்டு வருவதற்கான பல டிராஃப்டை கொண்டு வந்திருக்கார். ஆனால் அது நடைமுறையில் வராத பட்சத்தில் அரசாங்கம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? விதிகள் ஏற்கனவே இருக்கும் விதிகள். இப்போ தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கான தண்டனைகள்ங்கிறது ஒரு பக்கம், அவர்கள் மீண்டும் அதை செய்ய வாய்ப்பளிக்காமல் இருப்பது அல்லது அவர்களை பாற்று மற்றவர்கள் பின்பற்றாமல் இருப்பதுங்கிறது ஒரு பக்கம். வண்டி தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டக்கூடாதுங்கிற குறைந்தபட்சமான உணர்வு இல்லாதவர்களுக்கு நீங்க என்ன விஷயத்தை புகுத்திர முடியும் நான் கேட்கிறேன். இல்ல, அதுதான் இப்போ நம்மளுடைய மாநிலத்தை எடுத்துக்கொண்டால், அரசே மது விற்கும் ஒரு மாநிலத்தை எடுத்துக்கொண்டால், அரசுக்கு இதில் எந்த அளவுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா சில சினிமாக்கள்லயோ அரசு வந்து நீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்ட சொல்லலையே, வண்டி ஓட்ட சொல்ல அரசு வந்து 18 வயசு கீழே குடிக்க சொல்லலையே. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், மது என்பது நாட்டுக்கு கேடு என்பதை எழுதி வைத்திருக்கிறது இல்ல, எழுதி வச்சிருக்கல, எழுதி வச்சுட்டு அதான விக்குது. சோ ஒரு தார்மீக உரிமை இந்த அரசுக்கு இருக்கிறதாங்கிறது முதல் கேள்வி. நம்ம வந்து சட்டம் திட்டம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, தார்மீக உரிமை அதை சொல்வதற்கான உரிமை உனக்கு இருக்கிறதாங்கிறது ஒண்ணு இருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, பொதுவாகவே போக்குவரத்து பற்றிய ஒரு விஷயம் அடிப்படையில் இருந்தே வந்துட்டு இருக்கணும். இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே கூட ஒழுக்கம் என்பது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது, தனக்கு தீங்கிழைக்காமல் இருப்பது தான் இருக்கே தவிர அடுத்தவனுக்கு தீங்கிழைக்காமல் இருப்பது, அடுத்தவனை டிஸ்டர்ப் செய்யாமல் இருப்பது தான் ஒழுக்கம்ங்கிறது ஒரு சின்ன வயசுல இருந்தே வரதான் எனக்கு. இங்க ரெண்டு பிரச்சனை. ஒன்று, நான் மது அருந்துவதால் எனக்கு ஏற்படுகிற நன்மை தீமைங்கிறது ஒண்ணு, மது அருந்து விட்டு வண்டி ஓட்டுவதால் ஏற்படுத்துற விஷயம். அதுதான் நான் சொல்றேன். மது விஷயத்தை பொறுத்தவரை அதனால் நமக்கு ஏற்படுறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விஷயமா இருக்கே தவிர அடுத்தவனுக்கு அதனால் ஏற்படும் பாதிப்பு இது அப்படின்னு நம்ம அதை வந்து எஜுகேட் பண்றோமான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, சென்னையில நான் ரொம்ப சராசரியா பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுற ஒரு காட்சி என்னன்னா, பள்ளி குழந்தைகளை முன்னாடி வண்டியில வச்சுட்டு எத்தனையோ பெற்றோர்கள் ஒன்வேயில் வண்டியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான முன்னுதாரணமாக இவர்கள் இருக்கிறார்கள்? இது வந்து ஒரு சின்ன தப்புன்னு கடந்து போயிட முடியாது. சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா உண்மையில போவாரு, எங்க அப்பா சீட் பெல்ட் போட, இப்போ என் வண்டியில வந்து அலாரம் அடிக்கும் சீட் பெல்ட் இல்லைன்னா. இது வரைக்கும் என்னுடைய வண்டியை எடுத்திருக்கும் அத்தனை டிரைவர்களுமே சீட் பெல்ட்டை முன்புறமாக மாட்டாமல் சீட்டுக்கு பின்னாடி மாட்டினா அந்த அலாரம் எப்படி ஆஃப் பண்ணலான்றது இவங்க எல்லாத்துக்குமே ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ கூட சமீபத்தில் என்ன அப்படின்னா, யூரோப்ல வந்து எல்லா கார்களிலும் ஏர்பேக் வந்து கம்பல்சரின்னு ஒன்று இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு ரூல் வந்தாலும் ஏர்பேக் எங்கேயுமே ஓப்பன் ஆகாது. ஏன்னா இங்க இருக்க எவனுமே சீட் பெல்ட் போட மாட்டான். இன்னொன்னு, அரசு சொல்லும் ஒரு ஹெல்மெட் அணிவதாகட்டும், சீட் பெல்ட் போடுங்க, டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாமே ஏதோ அரசு அதனுடைய நலத்துக்கு சொல்ற மாதிரியான ஒரு புத்தி தான் இங்க இருக்கு. ஹெல்மெட்டை தூக்கி மனைவி கையில் கொடுத்து கொண்டு வருவது, முன்னாடி வைத்துக் கொள்வது, இதெல்லாம் வந்து அரசை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் போலீஸ் கண்ணில் மண்ணத்தூலாம். இப்போ வந்து சிகப்பு விளக்கில் நிற்க வேண்டுங்கிறது முன்னாடி ஒருத்தன் முன்னாடி போவான், ஒருத்தன் சிகப்பு விளக்கை மதிக்காம போவான். சென்னையில் இப்ப நீங்க எந்த சிகப்பு விளக்கை பார்த்தாலும் முதல்ல போலீஸ் நிக்கிறானான்னு பாக்குறான். இவெல்லாம் இது வந்து ரொம்ப சாதாரணமா போச்சு. இவன் வந்து போய் ஊழலை குறை சொல்வதும் மிகப்பெரிய அரசு, இவனுக்கு வந்து குற்றங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தாதான் குற்றங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு. ஒரு சிகப்பு விளக்கு சிக்னல்ல தாண்டி போவதோ ஒன்வேயில் போவதோ தவறாவே தெரியல, அத்தனை பேர் ஒன்வேல வரான். இது வந்து இந்த சிவிக் சென்சஸ் போதுமான அளவு இல்ல, மிக குறைந்த அளவில் இருக்கு, மிகவும் அபாயகரமானதாக இருக்கு. நீங்க என்ஹெச்ல போனீங்கன்னா எய்தாப்ல எல்லா லாரி எல்லா டெம்போவும் லைட்டை போட்டுட்டு வரான். லைட்டை போட்டு கொண்டால் ஒன்வேல் வரனாங்கிற என்ன ரூல்ல இருக்கு, எல்லா என்ஹெச்லயும் நடக்குது. நீங்க இன்னும் சென்னை எவ்வளவோ பரவாயில்ல, நீங்க இன்னும் இன்டீரியர் போக போக ஆக்சிலேட்டரை திருகுனா வண்டி ஓடும், பிரேக் அமுக்குனா வண்டி பிடிக்கும், இவ்வளவுதான் உன்னோட போக்குவரத்து அறிவு. எல்லா வண்டிலையும் 3 பேர் போறாங்க. இன்னும் வந்து மதுரை மாதிரியான ஏரியாக்களுக்கு போகும்பொழுது, ஊர்களுக்கு செல்லும் போது இந்த போக்குவரத்து விதிகளை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப மோசமான என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதை இந்த தலைமுறையில் நம்மளால முழுசா மாத்த, நான் வந்து அடிப்படையை பேசுறேன். சார் சொன்ன மாதிரி உடனடியா தண்டனை கொடுக்கறதுங்கிறதுலாம் ஒண்ணு இருக்கு. அடிப்படையிலேயே நம்ம இந்த தலைமுறையை மாற்ற முடியுமோ இல்லையோ, நீங்கள் செய்யும் தவறை குறைஞ்சபட்சம் அடுத்த தலைமுறை உங்களுடைய குழந்தைகளை முன்னாடி வச்சுக்கிட்டே பண்ணாதீங்கன்றதான் என்னுடைய குறைஞ்சபட்ச கோரிக்கை. நன்றி.
உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாக இந்த மாதிரியான விபத்துகளுக்கு என்ன மாதிரியான தீர்வு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? சார் இப்போ வந்து நான் சார் சொன்ன மாதிரி தான், நைட்டில் போலீஸு எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வர்றவங்கள செக் பண்ணிவிட்டு குடிச்சிருந்தா வண்டி ஓட்ட அனுமதிக்கக்கூடாது. ஓகே, அப்படியாப்பட்ட இப்போ இது கூட அப்படி இருந்தா, ஏன்னா முக்கியமாக சிஎம் போகிற ரூட்டு அந்த இடத்துல போலீஸ் இருந்தாங்கன்னா செக் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த விபத்தே நடந்திருக்காது. ஓகே. ஸோ உங்களுக்கு பகலில் எப்படி ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கோ அது மாதிரி இரவுல இருக்கணும்னு. ஆமாம், இரவுலையும் இருக்கணும், இருந்தால் நல்ல பாதுகாப்பு இருக்கும். ஓகே. நாராயணன் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக நம்ம பெரிய லெவலில் திட்டங்கள், சட்டத்திருத்த மாற்றங்கள், புதிய விதிகள் அமல்படுத்துறது இதெல்லாம் தாண்டி அடிப்படையில் குறைந்தபட்சமாக இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஒரு உயிரிழப்பை தடுக்கலாம், பொருள் இழப்பை தடுக்கலாம், எதிர்காலத்தை உறுதி செய்யலாம்னு எதை சொல்லுவீங்க? இந்த விஷயத்தை பொறுத்தலும் குறைந்தபட்சம்ன்றதே கிடையாதுங்க. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இன்றைக்கு 4வது முக்கிய காரணமாக உயிரிழப்புகள் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸ்ன்னு சொல்கிறாங்க, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்றா நோய்களில் இது மிகப்பெரிய பங்கு வகிக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் இது ரொம்ப அதிகமாக போகின்றது. ஒன்று. இரண்டாவது, இது 5 நட்சத்திர விடுதிகள் சொகுசுக்காரன்னு குறிக்கிறாதுங்க, சென்னை என்று குறிக்கிறாதுங்க. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரையும் பல்வேறு மாவட்ட தலைநகர்கள் எல்லா இடங்களையும் விபத்து நடந்துட்டார். இது மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் இதுக்கு குறுக்கு வழியோ இல்லை குறைந்தபட்சம்லாம் கிடையாது. இதுக்கு காம்ப்ரஹென்சிவ் ஒரு தீவிரமான ஒரு செயல்பாடுகள் வேண்டியிருக்கு. இதுக்கு கடுமையான சட்டங்கள் உருவாக்க வேண்டிய சட்ட திருத்தங்கள் வேண்டியிருக்கிறது. ஒரு இயக்கம் சட்டங்களை அமல்படுத்துவதற்கான தனியான காவல் படை வேண்டியிருக்கிறது, விரைவு நீதிமன்றங்கள் வேண்டியிருக்கிறது, அந்த உடனடியாக உறுதி செய்வதற்கான நான் சொன்ன மாதிரி நடமாடும் ஆய்வுக்கூடங்கள் வேண்டியிருக்கிறது, உடனடி தண்டனை வேண்டியிருக்கிறது. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் கூட ட்ரங்க் அண்ட் டிரைவிங்னால பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்தன. அங்கே உள்ளவங்க மட்டும் எல்லாரும் நீங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள்ன்ற பொது புத்தி வேண்டாம். அங்கெல்லாம் சட்டங்களை உறுதியாக நடைமுறைப்படுத்துவதனாலும் ஊழல் மிக குறைவாக இருப்பதனாலும் அங்கே மக்கள் சிவிக் சென்ஸ் கொண்டு வந்து விட்டார்கள். அது மாதிரி இங்கே பள்ளி கல்வியிலேருந்து கொண்டு வர வேண்டி இருக்கிறது. விழிப்புணர்வு கொடு. என்ன மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்கணும்? நீ வண்டி ஓட்டினா கட்டாயம் மாட்டிப்ப, உனக்கு தண்டனை உண்டு, இது சமூக குற்றம், அந்த மாதிரியான விழிப்புணர்வு வேணும். குடித்து விட்டு ஓட்டுவது உனக்கு விபத்து ஏற்படும்ன்ற மாதிரி இல்லை. இந்த ஷுவர்னஸ் கட்டாயம் உனக்கு குடித்து விட்டு கிளம்பினார்னா ஒருத்தருக்கு கட்டாயம் அவருக்கு தண்டனை இருக்கிறது, அவர் மாட்டிக்கொள்வார் என்ற உறுதி தன்மை இருந்ததுன்னா அவர் கட்டாயம் ஓட்ட மாட்டார். நன்றி ரவீந்திரன் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்புல இருந்து நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன? இந்த விஷயங்களை காவல்துறை கட்டுப்படுத்துவதற்கு, தீர்வுகளை உருவாக்குறதுக்கு, பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு அரசு தரப்பு இருந்து நீங்க வைக்கிற கோரிக்கை? ஸ்டார் ஹோட்டலை பொறுத்த மட்டும் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ கமிஷனருடைய உத்தரவு பிரகாரம் இப்போ செக்யூரிட்டி உள்ளே போகிற எல்லா வெஹிக்கிளையும் செக் பண்ணுறாங்க. பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் மாதிரி வச்சு எல்லாம் செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெளியில் போகும்போது குடிச்சிருந்தான்னா அவங்களுக்கு டிரைவர் கொடுக்கணும்னு சொல்லி, இல்லை இங்கேருந்து போன வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம், நீங்கள் குடிச்சிருந்தா ஓட்ட அலோவ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு டிரைவரை ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி ஒரு லோக்கல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி உத்தரவு கொடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நான் போலீஸ் ரொம்ப ட்ரக் அண்ட் டிரைவிங் செக் பண்ணாங்கன்னு என்ன நடக்கும்? டாஸ்மாக் நடத்துறது கவர்மெண்ட்டு. அங்கே சேல் குறைஞ்சோடனே மீட்டிங்கில் போலீஸ் ஓவராக செக் பண்ணுறாங்க, அதனால் டாஸ்மாக் எங்களுக்கு சேல்ஸ் குறையுதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ ப்ரைவேட் இதுன்னா போலீஸ் இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். இங்கே பண்ணாங்கன்னா சேல்ஸ் குறையுது, அதுக்கு காவல்துறை தான் காரணம்னா மீட்டிங்கில் சொல்லுவாங்க, காவல்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால சேல்ஸ் குறையுதும்பாங்க. அதை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. வேறு இது இவ்வளோ கடையும் திறந்து விட்டுட்டு குடிக்காமல் ஓட்டுங்கன்னு சொன்னால் எப்படி ஓட்டுறதாங்க? நீங்க வைக்கிற கோரிக்கை என்ன? குறைந்தபட்சமாக தடுக்கல, ஸ்ட்ரென்த்து அதிகமாக கொடுக்கணும். இந்த ஹோட்டல்ஸ்லேருந்து போகிறதுக்கு அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வெளியில் போகிற வெஹிக்கிளுக்கு நான் குடிச்சிருந்தாங்கன்னா டிரைவரை போட்டு தான் அனுப்பணும். அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா உள்ளே வர வெஹிக்கிளை செக் பண்ணணும், பாம்பு வருதுன்னு எல்லாம் போட்டு செக் பண்ணுறாங்க இல்லையா? அதே இது வெளியில் பெரிய பாம்பு, அதனால் எதையும் செக் பண்ணி தான் அனுப்பணும். அப்படி இல்லாட்டி அந்த ஹோட்டல் மேலேயே நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னால் போகணும். ரெண்டாவது, டயத்துக்கு முடிக்கிறத செக் பண்ணணும். லோக்கல் போலீஸ் அந்த 11 o'clock 12ன்னா 12க்குள்ளே அங்கே பார் முடியுதான் போகணும். 2:30 மணி 3 மணி வரைக்கும் அலோவ் பண்ணக்கூடாது. அதை செக் பண்ணணும். நன்றி ரவீந்திரன் சார். இந்த குறிப்பிட்ட கத்தீட்ரல் சாலையில் நடைபெற்ற இந்த குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியது ஏற்பட்ட விபத்தில் ஏற்கனவே சொன்னது போல பிள்ளைகளை இழந்து, மனைவி இழந்து, தனியே தவித்துக் கொண்டிருக்கிற ஆறுமுகம் என்கிற நபர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய இன்னொரு மகள் ஆதரவு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். தற்போது நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற வரதன் என்கிறவருக்கு ஏறக்கூடிய ஸ்பைனல் கார்டில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய ஆட்டோ முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. அடுத்த 6 மாதங்களுக்கு இனிமேல் அவரால் தொழில் நடத்த முடியாது. லிவிங் எக்ஸாம்பிள்ஸை இந்த மேடையில கொண்டு வந்து கேள்வி நேரம் நிறுத்தி இருக்கிறது. இதற்கு மேலும் ஒவ்வொரு முறை குடித்துவிட்டு வாகனத்தை இயக்குகிற போதும் பல்வேறு தரப்பினருடைய மரணத்திற்கும் நம்முடைய மரணத்திற்கும் காரணமாகிறோம் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த கேள்வி நேரம் பயன்படுத்தக்கூடும். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.